செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளர் பன்னீர்தாஸை ஆதரித்து கானாத்தூர், ரெட்டிக்குப்பம், கோவளம், முட்டுக்காடு உள்ளிட்ட பகுதிகளில் அமைச்சர் தாமோ அன்பரசன் பிரச்சாரம் மேற்கொண்டார். விடுதலை சிறுத்தை இயக்கத்தினுடைய ஒப்பற்ற தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவனும் அறிவித்த அவருடைய ஆசி பெற்ற வேட்பாளர் தான் நம்முடைய பன்னீர்தாஸ் அவர்கள். சிறந்த பண்பாளர், நல்ல மனிதர். அவரை இந்த தொகுதியுடைய வேட்பாளராக தலைமை அறிவித்திருக்கிறது. அதை ஏற்றுக்கொண்டு நாமெல்லாம் சிறப்பாக பணியாற்றி அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் அவரை வெற்றி செய்திட வேண்டும் என்று நான் உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த இந்த 5 ஆண்டுகளில் இந்த பகுதி எந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருக்கிறது என்பதை நீங்கள் எண்ணி பார்த்திட வேண்டும். தேர்தலுக்கு முன்பாக திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்தால் தமிழ்நாட்டில் இருக்கிற ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான பல்வேறு தேர்தல் அறிக்கைகளை தந்த தலைவர் நம்முடைய முதல்வர் அவர்கள். இந்த 5 ஆண்டுகளில் அறிவித்த அந்த தேர்தல் அறிக்கையில 90% மேல் நிறைவேற்றி இன்றைக்கு நாட்டு மக்களின் பேரன்பை பெற்ற தலைவராக நம்முடைய முதல்வர் அவர்கள் விளங்கி கொண்டிருக்கிறார். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஊர்லயே சின்ன கிராமங்கள்ல இருந்து பெரிய பேரூராட்சி, நகராட்சி எல்லாம் எல்லா சாலைகளும் போட்டிருக்கிறோம். குடிநீர் தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்திருக்கிறோம். பள்ளி கட்டடங்கள், மருத்துவமனைகள் எல்லாம் பண்ணிருக்கிறோம். இந்த குப்பத்தினுடைய நீண்ட நாள் கோரிக்கை தூண்டில் வளவு வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதை நிறைவேற்றி தந்த தலைவர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் என்பதை நீங்க மறந்துடக்கூடாது. இப்போ தேர்தல் அறிக்கையில் சொன்னீங்க பாத்தீங்கன்னா, அந்த மீன்பிடி தடை காலத்துல 8000 ரூபாய் இருந்த அந்த உதவித்தொகையை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 12,000 உயர்த்தி தருவேன் என்று அறிவித்திருக்கிறார் தலைவர் அவர்கள். அதுக்கு முன்னே இந்த ரோடு போன தேர்தலில் நான் வந்தேன். இந்த ரோடு எப்படி இருந்தது உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு இந்த சாலை எந்த அளவுக்கு பிரமாதமா போட்டிருக்காங்க நீங்க பாருங்க. அது உள்ளே வர முடியாது. அதுக்கு முன்ன அந்த அளவுக்கு இன்னைக்கு இந்த ஊர் மட்டும் இல்ல, எல்லா ஊர் தமிழ்நாடு முழுவதும் சின்ன கிராமங்கள் முதல் பெரிய மாநகராட்சி வரை அந்தந்த பகுதியின் மக்களுடைய தேவைகளை, அடிப்படை வசதிகள் எல்லாம் முழுவதுமாக இன்னைக்கு நிறைவேற்றி தந்திருக்கிற ஆட்சி தான் திமுக ஆட்சி. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு கலைஞர் உரிமை தொகை தமிழ்நாடு முழுவதும் 1,31,00,000 குடும்பங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் தருகிறார். இப்ப நாங்க ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அதை 2,000 உயர்த்தி தருவேன் என்று சொல்லி இருக்கிற தலைவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள்.